ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அறிவுல உனக்கு இப்படியா டீய கொட்டி கரையாக்குவ? நடக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு. அந்த பொண்ணு சொல்றத வச்சு பார்க்கும்போது மதி ஹாஸ்பிட்டல்ல என்ன மாதிரி பேர் எடுத்து வச்சிருக்கான்னு நல்லா தெரியுது. இது நம்ம சொந்த பந்தங்களுக்கு தெரிஞ்சு மானம் மரியாதை போறதுக்குள்ள இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி தள்ளி விடணும். ஆதி, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உன் வீட்டுல சொல்லாம இப்படி தள்ளி போட்டுக்கிட்டே இருப்ப? எனக்கு இவ்வளவு பார்க்கவே கஷ்டமா இருக்காது. ஏதாச்சும் பண்ணாதே. அம்மா தான் ஃபோன் பண்றாங்க. பாத்தியா அவங்க கிட்ட பேசுன்னு சொன்னதும் கரெக்டா அவங்களே கால் பண்றாங்க. அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போட்டு பேசாதே. இது விட்டு வர சான்ஸே கிடைக்காது. பேசாதே, பேசு. ஹலோ அம்மா. ஆதி, நீ கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பி வந்துரு. எதுக்குமா? ஜோசியரை வீட்டுக்கு வர சொல்லிருக்கேன். ஸ்வேதாக்கும் உனக்கும் என்கேஜ்மெண்ட் டேட்டோட சேர்த்து மேரேஜ் டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ண முடிவு பண்ணிருக்கேன். அம்மா, அதுக்குள்ள இந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்லாத ஆதி. ஹாஸ்பிட்டல்ல உனக்கு என்ன வேலை இருந்தாலும் சரி, அதை அப்படியே ஓரமா வச்சுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு. அம்மா, ஹலோ ஹலோ அம்மா. என்ன ஆதி, நான் தான் பேசல சொன்னல. இல்ல மதி, நீ தான் பார்த்தேல, அவங்க படபடன்னு பேசி கட் பண்ணிட்டாங்க. ஆதி, இவன் எப்படி அழறான்னு பாராதி. எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனைக்கு ஒரே வழிதான் இருக்கு. உங்களோட காதல் சக்சஸ் ஆனுனா நான் சொல்றத கேளுங்க. நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு தெரியாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கோங்க. மதி, என்ன பேசுற நீ? விளையாடுறியா? பின்ன என்ன ஆதி, நீ பாட்டுக்கு எந்த முயற்சியுமே எடுக்காம இருக்க. அங்க உங்க அம்மா ஸ்வேதாக்கும் உனக்கும் மேரேஜ் டேட் குறிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. இதோ பக்கத்துல நின்னு அழுதுட்டு இருக்காளே, இவன் மனசு என்ன பாடுபடுன்னு யோசிச்சியா? ஸ்வேதாக்கும் உனக்கும் என்கேஜ்மெண்ட் மேரேஜ்னு கேட்கும் போதெல்லாம் இவன் மனசுக்குள்ள சித்திரவதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. தினம் செத்து பொழைக்கிறா. ஆதி, நான் சொன்ன மாதிரி மேரேஜ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வரத பாத்துக்கலாம். மதி, நீ என்ன வேணாலும் சொல்லு, ஆனா எங்க அப்பா செஞ்ச அதே தப்ப நான் செய்ய மாட்டேன். அது மட்டும் இல்ல, நான் ஒரு டாக்டர், எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. எங்க அம்மா மேல எனக்கு மரியாதையும் இருக்கு. அதை என்னால கெடுத்துக்க முடியாது மதி. ஆதி, நீ லவ் பண்ற பொண்ணு தானே மேரேஜ் பண்ணிக்க போற. மதி, ஆதியை கட்டாயப்படுத்தாத. எனக்கும் இதுல இஷ்டம் இல்ல. ஆதியோட அம்மா பெர்மிஷன் இல்லாம நாங்க இதை பண்ண மாட்டோம். ஓடி போய் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டோம். எஸ்கியூஸ் மீ. டீ டாக்டர் எடுத்துக்கங்க. தேங்க்ஸ். மதி, யாரோட அப்பா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க? இல்ல, நீங்க பேசுனது என் காதுல விழுந்ததுங்க. பரவாயில்ல, சொல்லுங்க. யாரோட அப்பா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க? என்னோட அப்பாவும் அம்மாவும் தான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. போதுமா? அச்சச்சோ, என்ன சொல்றீங்க மதி? உங்க அக்கா தானே ஓடி போய் கல்யாணம் பண்ணதா சொன்னாங்க. மதியழகி, யார் எப்படி வேணாலும் போட்டோம், ஆனா நீங்களும் நானும் அந்த தப்ப பண்ணவே கூடாது. மேரேஜ்ங்கிறது ஆயிரங்காலத்து பயிர். அதனால நம்ம குடும்பத்தோட சம்மதத்தோட தான் நாம கல்யாணம் பண்ணணும். அதுதான் என்னோட ஆசையம். வரேன். இந்த ஆளு வேற வந்து மூடையே மாத்திட்டு போயிட்டான். பாத்தீங்களா? ஆ, சரி ஆதி,
வீணா டென்ஷன் ஆக வேண்டாம். இனிமேலாவது உங்க அம்மா கிட்ட போய் பேசு. ஆதி, நீ உன் அம்மா கிட்ட பேசி சம்மதம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நான் என் பாட்டி கிட்ட சொல்லணும்.